பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜீத்தே ஹன் படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஹெல்பிங் மைண்டு எப்படி சொல்லி தந்த படமாக இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது அந்த படத்தை பார்த்து. மோடிஜியோட படம் பார்க்க வந்திருந்தேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுடைய கேரக்டர் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்குது. அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் என் பசங்களையும் சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வளர்க்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ தான் தெரியுது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி எதனால் ரொம்ப கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒவ்வொரு நலத்திட்டமாக கொடுக்குறாருன்றது. ஏன்னா ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வீட்டிலேருந்து பிறந்து வளர்ந்து தன்னுடைய நண்பர்கள் கூட கஷ்டப்படுவதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் என்ன தேவை, அவங்க அம்மா அடுப்புதுறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க அம்மா இருமுறாங்க. அந்த கவலையில் அவர் ஒரு பிரதமராகி எல்லா பெண்களுக்கும் சிலிண்டர் வேணும், அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டத்தில் அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளராக இருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அவர் எவ்வளோ நலத்திட்டங்கள் அவ்வளோ அதிகமாக செஞ்சிட்டே இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு பிரதமருக்கு எப்படி இதெல்லாம் தோணுதுன்னு நான் மனசுக்குள்ளே ரொம்ப யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கண்ணு கலங்கிருச்சு. அவர் இந்த வயசில் இவ்வளோ யோசித்து ஒருத்தரையும் போய் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க அந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக எழணும். பிரதமர் படத்தை பார்த்தோம். பிரதமர் குழந்தையாக இருக்கும்போதே அந்த ஹெல்ப் மைண்டு நிறைய இருக்குது. அவர் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கிட்ட போய் படிக்க வைக்கிற அளவுக்கு அவர் ஹெல்ப் மைண்டிங் இருக்குது. ஒரு படம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அவர் அந்த சின்ன வயசில் அவருக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் அவர் சந்தித்தார், அவர் பள்ளி பருவத்தில் அவர் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் அனுபவித்தார், அவர் ஃப்ரெண்டுங்களுக்கும் அவர் உதவி செஞ்சார். அவர் ஃப்ரெண்டுங்களுக்கு எப்படி அந்த உதவியெலாம் பண்ணணும்னு நினச்சாரு. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை மற்ற அம்மாங்களும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சில திட்டங்கள். உண்மையிலே இன்றைக்கி பாரத பிரதமர் அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு மக்கள். இது எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்.